நான் இன்னைக்கு செய்ய போகிறது காஞ்சிபுரம் இட்லி. இதுக்கு தேவையானது பொருள் வந்து பச்சரிசி வந்து 1 கப், புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி 1 கப். இதே இது அளவில் நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து 3மே ஈக்குவல் அளவுக்கு நம்ம எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து 3 ஹவர்ஸ் நல்லா சோக் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் மினிமம் வந்து இது வந்து 7 ஹவர்ஸ் புளிக்கணும், நல்லா புளிக்கணும். அதே மாதிரி இது என்னென்னா ஆட்டுறது வந்து ரொம்ப நைஸாக ஆட்டாமல் கொஞ்சம் கரகரன்னு ஆட்டணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் புளிக்க வச்ச மாவு இது வந்து நல்லா கரைச்சிக்கணும். இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து சுக்கு பொடி தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் சுக்கு பொடி வந்து நான் 3/4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அதாவது சீரகம், மிளகு இது ரெண்டும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷனல், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு சிட்டிகை மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்பவே வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து லைட்டாக, அதாவது ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கடுகு தாளித்து கொட்டிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இது ஆல்ரெடி உப்பு போட்டு தான் கலக்கி வச்சுருக்கேன். உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஆல்ரெடி ஊற்றிட்டேன். இதை வந்து உள்ளே எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 7 to 10 மினிட்ஸ் இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி ரெடி ஆகிடுச்சு. 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. சுவையான காஞ்சிபுரம் இட்லி ரெடி.